அனுகீதை சொற்பொழிவு பாகம் 2. கடந்த பகுதியில் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்துவதை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். சுவாமி, ஒருவன் தன் மனதை தூய்மைப்படுத்தி ஞானம் பெற்றுவிட்டால் அதோடு உலகத்தை விட்டு ஓடிவிட வேண்டுமா? அவன் எப்படி மற்றவர்களோடு பழகுவான்? இந்த கேள்வி நம் எல்லோருக்குமே உண்டு. ஆன்மீகம் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போவதா என்று நாம் நினைக்கிறோம். அதற்கு அந்த ஞானி ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மகனே, உண்மையான ஞானி என்பவன் உலகத்தை விட்டு ஓடுபவன் அல்ல. உலகத்திற்குள்ளே இருந்து கொண்டு உலகத்தால் பாதிக்கப்படாதவன். அவன் ஒரு தாமரை இலை போன்றவன். இதை ஒரு ஆழமான உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். தாமரை இலை தண்ணீரில்தான் வளர்கிறது, தண்ணீரின் மேலேதான் மிதக்கிறது. ஆனால் அதன் மேல் ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றினால் கூட அது இலையில் ஒட்டாது, முத்து போல் உருண்டு ஓடிவிடும். அதுபோல ஞானி என்பவன் குடும்பத்தில் இருப்பான், தொழில் செய்வான், மக்களிடம் பழகுவான். ஆனால் எதன் மீதும் அவனுக்கு எனது என்கிற பற்று இருக்காது. ஞானிக்கு இன்பம் வரும்போது அவன் துள்ளி குதிப்பதில்லை, துன்பம் வரும்போது அவன் துவண்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? அவன் ஒரு பார்வையாளனைப் போல இருப்பான். யோசித்து பாருங்கள். நாம் ஒரு படம் பார்க்கிறோம். திரையில் ஒரு பெரிய வெள்ளம் வருவது போல காட்டுகிறார்கள். அதை பார்த்து நாம் பயந்து தியேட்டரை விட்டு ஓடுகிறோமா? இல்லை. ஏனென்றால் அந்த வெள்ளம் திரையில்தான் ஓடுகிறது, நம்மேல் படாது என்று நமக்கு தெரியும். அதுபோல ஞானி என்பவன் தன் வாழ்க்கையில் நடக்கும் நாடகங்களை பார்க்கிறான். உடல் மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது, உறவுகள் வருகின்றன போகின்றன. ஆனால் அவன் இதையெல்லாம் ஒரு சாட்சியாக நின்று பார்க்கிறான். ஞானி சொல்கிறார், நீ ஒரு விருந்தினரைப் போல இந்த உலகத்தில் வாழ். ஒரு விடுதியில் தங்கும் பயணி இந்த கட்டில் என்னுடையது, இந்த அறை என்னுடையது என்று உரிமை கொண்டாட மாட்டான். கிளம்பும் நேரம் வந்ததும் அமைதியாக கிளம்பி விடுவான். அதுபோல நீயும் இந்த உலகத்தில் இரு. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ இந்த உலகத்தின் மீது உரிமை கொண்டாடினாய். என் மக்கள், என் நாடு என்று நினைத்தாய். அதனால்தான் உனக்கு துக்கம் வந்தது. நீ ஒரு கருவியாக மட்டும் இருந்து சாட்சியாக பார்த்திருந்தால் போர் உன்னை பாதித்திருக்காது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இது என்னுடையது என்று பிடித்து கொள்வதால் தான் வலி வருகிறது. நாம் எதையும் கொண்டு வருவதில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. இடையில் கிடைத்ததை அனுபவிக்கும் போது பயணி என்கிற மனநிலையில் இருந்தால் வாழ்க்கை ஒரு பாரமாக இருக்காது. அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னை தேடி வரும் சுகமும் துக்கமும் என்னை தாக்குகின்றதே. அதற்கு இந்த ஞானி சொல்கிறார், ஒரு மனித உடலை வெங்காயத்திற்கு ஒப்பிடலாம். வெங்காயத்தை உரிக்க உரிக்க அடுக்கடுக்காக தோல்கள் வரும். இறுதியில் உள்ளே எதுவும் இருக்காது, வெற்றிடம் அல்லது ஆகாயம். அதுபோல மனிதனை பஞ்சகோசங்கள் எனப்படும் 5 உரைகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக அன்னமய கோஷம். இது உடல். நாம் உண்ணும் உணவினால், அன்னத்தினால் உருவான இந்த தசை உடல். இது ஒரு சட்டை போன்றது. இரண்டாவது பிராணமய கோஷம், அதாவது சுவாசம். நம் உடலை இயக்கும் உயிர் சக்தி. இதுதான் நாம் சுவாசிக்கும் காற்று மற்றும் உடலின் ஆற்றல். மூன்றாவது வருவது பிராணமய கோஷம், மனம். நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் நிறைந்த பகுதி. இதுதான் நம்மை எனது என்று சொல்ல வைக்கிறது. நான்காவது வருவது விஞ்ஞானமய கோஷம், புத்தி. இது பகுத்தறியும் அறிவு, எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கும் பகுதி. ஐந்தாவது வருவது ஆனந்தமய கோஷம். இது புத்தி ஒடுங்கும்போது கிடைக்கும் ஒரு சுகமான நிலை. ஆனால் இதுவும் ஒரு திரைதான். அந்த ஞானி ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். மகனே, நீ இந்த 5 உரைகளும் கிடையாது. இந்த 5 திரைகளுக்கு பின்னால் எரியும் அந்த ஆத்ம ஜோதிதான் நீ. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு விளக்கை 5 அடுக்கு துணிகளால் மூடி வைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம்.
முதல் துணி தடிமனாக இருந்தால் வெளிச்சமே தெரியாது, மெல்லிய துணியாக இருந்தால் மங்கலாக தெரியும். எல்லா துணிகளையும் விலக்கிவிட்டால் அங்கே சுடர் பிரகாசமாக தெரியும். நாம் பல நேரங்களில் அன்னமய கோஷத்தில் சிக்கிக்கொண்டு நான் குண்டாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று வருந்துகிறோம். அல்லது மனோமய கோஷத்தில் சிக்கி நான் சோகமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறோம். ஆனால் ஞானி சொல்கிறார், நீ அந்த துணிகள் அல்ல, நீ உள்ளே இருக்கும் சுடர். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன்னுடைய மனோமய கோஷம், உறவுகள் மீதான பற்று உன்னை மறைத்தது. உன்னுடைய விஞ்ஞானமய கோஷம் வேலை செய்யவில்லை, அதாவது புத்தி வேலை செய்யவில்லை. அதனால்தான் உன்னால் அந்த ஆத்மாவை உணர முடியவில்லை. நமது வாழ்க்கையில் நாம் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது இந்த தோல்வி என் மனதுக்கு வந்தது, எனக்கு அல்ல, நான் ஆன்மா என்று பிரித்து பார்க்க பழக வேண்டும். ஒரு அடுக்கு மேலே வந்து பார்க்க தொடங்கிவிட்டால் கீழே நடக்கும் சின்ன சின்ன அலைகள் உங்களை பாதிக்காது. பிராமணன் ஒரு மிக யதார்த்தமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இந்த திரைகளை எல்லாம் விலக்கிவிட்டு நான் அந்த ஆத்மாவை எங்கே போய் பார்ப்பது? எந்த காட்டில் தவம் செய்ய வேண்டும்? எந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும்? அதற்கு இந்த ஞானி பலமாக சிரித்து கொண்டே சொல்கிறார், மகனே, கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைபவனைப் போல நீ இருக்கிறாய். நீ தேடும் அந்த பொருள் உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. அதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். உன் இதயத்திற்குள்ளே ஒரு சிறு தாமரை மொட்டு போன்ற இடம் இருக்கிறது. அதற்கு தகராகாசம், இதய வெளி என்று பெயர். இந்த அகண்ட சராசரமே அந்த சிறு இடத்திற்குள் அடக்கம். அங்கேதான் அந்த பரம்பொருள் மிக தூய்மையான ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார். இதை ஒரு எளிமையான கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கஸ்தூரி மான் இருக்கிறது. அதன் தொப்புள் பகுதியிலிருந்து ஒரு அற்புதமான மனம் வீசுகிறது. அந்த மனத்தை உணர்ந்த அந்த மான், மனம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் காடு மேடெல்லாம் ஓடுகிறது. பாறைகளில் மோதி காயப்படுகிறது. ஆனால் அந்த மனம் அதற்குள்ளேயே இருப்பதை அது அறியவில்லை. அதுபோல்தான் நாமும் அமைதியை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கிறோம், மகிழ்ச்சியை தேடி பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் உண்மையான அமைதி நமக்குள்ளேயே இருக்கிறது. ஞானி சொல்கிறார், நீ கோவிலுக்கு செல்லலாம், ஆனால் கோவிலில் இறைவனை காண்பதை விட உனக்குள் இருக்கும் அந்த சாட்சியை காண்பதுதான் உண்மையான தரிசனம். நீ கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்து உன் மூச்சையும் உன் எண்ணங்களையும் கவனித்தால் அந்த இதய குகைக்குள் இருக்கும் ஒளியை நீ காணலாம். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என்னை தேடி எங்கே போவாய்? உன் தேரோட்டியாக உன் முன்னால் அமர்ந்திருக்கும் நானே உன் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறேன். நீ வெளியே இருக்கும் கிருஷ்ணனை மட்டும் பார்த்தாய், உனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை பார்க்க தவறிவிட்டாய். அதனால்தான் நீ கலங்கினாய். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் தனிமையாக உணர்கிறோம், பயப்படுகிறோம். அப்போது இந்த உண்மையை நினையுங்கள், நான் தனியாக இல்லை, எனக்குள் அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு துணையாக இருக்கிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த இதய கோவில் உங்களுடனேயே வருகிறது. பிராமணன் இப்போது ஒரு மிக நுணுக்கமான கேள்வியை கேட்கிறார். சுவாமி, எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்பது சரி. ஆனால் ஏன் சில நேரங்களில் நான் நல்லவனாகவும் சில நேரங்களில் தீய எண்ணம் கொண்டவனாகவும் மாறுகிறேன்? அந்த போர் எதனால் நடக்கிறது? ஞானி சொல்கிறார், உன்னுடைய இந்த உடல் என்பது ஒரு மரம். இந்த மரத்தின் கிளையில் 2 அழகான பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. அவை பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் அவற்றின் குணம் வேறு. அந்த 2 பறவைகள் யார் தெரியுமா? முதல் பறவை ஜீவாத்மா. அது அந்த மரத்தில் பழுத்திருக்கும் பழங்களை சுவைக்கிறது. பழம் இனிப்பாக இருந்தால் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது, கசப்பாக இருந்தால் வருத்தப்படுகிறது. அதாவது இந்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதுதான் நாம். இன்பம் வரும்போது சிரிப்பதும் துன்பம் வரும்போது அழுவதுமாக இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக பறவை, பரமாத்மா. அதாவது இந்த பறவை எந்த பழத்தையும் தின்பதில்லை. அது அமைதியாக அமர்ந்து முதல் பறவை பழம் தின்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்குள் இருக்கும் சாட்சி. பிராமணனே,
முதல் பறவை பழத்தின் சுவையில் மயங்கி இருக்கும் வரை அது துக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் எப்போது அந்த முதல் பறவை தின்பதை நிறுத்திவிட்டு அமைதியாக இருக்கும் அந்த இரண்டாவது பறவையை திருப்பி பார்க்கிறதோ அந்த கணமே அதன் துயரம் நீங்கிவிடும். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு குழந்தை கண்ணாடியை பார்த்து விளையாடுகிறது. கண்ணாடியில் இருக்கும் பிம்பம் தன்னை அடைப்பது போல தெரிந்தால் அந்த குழந்தை அழுகிறது. ஆனால் அந்த தாய் வந்து, குழந்தையே, அது நீதான், அங்கே வேறு யாரும் இல்லை என்று சொன்னதும் குழந்தை சிரிக்கிறது. நமது வாழ்க்கையிலும் நாம் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தின் கசப்பான பழங்களை தின்று அழுகிறோம். எனக்கு ஏன் இப்படி நடந்தது, அவன் ஏன் என்னை ஏமாற்றினான் என்று புலம்புகிறோம். ஆனால் நமக்குள்ளேயே அந்த இரண்டாவது பறவை இறைவன் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த அமைதியை நோக்கி திரும்பினால் நடப்பதெல்லாம் வெறும் காட்சிதான் என்கிற தெளிவு பிறக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் பழத்தை தின்னும் பறவையாக இருந்தாய். வெற்றி கிடைக்குமா தோல்வி வருமா என்று பலனை சுவைத்தாய். அதனால்தான் நடுங்கினாய். நீ உனக்குள் இருக்கும் அந்த அமைதியான சாட்சியை பார்த்திருந்தால் உனக்கு துக்கம் வந்திருக்காது. நமது வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வரலாம். அப்போது ஒரு நிமிடம் கண்ணை மூடி, நான் பழம் தின்னும் பறவை அல்ல, இதை பார்க்கும் சாட்சி என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். சட்டென்று ஒரு அமைதி உங்களை ஆட்கொள்ளும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, சாட்சியாக இருக்கும் அந்த இரண்டாவது பறவையை நான் பார்க்க துடிக்கிறேன். ஆனால் இந்த முதல் பறவை, எனது மனம் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறதே, பழத்தை தேடி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனதை எப்படி ஒரு இடத்தில் நிறுத்துவது? அதற்கு ஞானி ஒரு நுட்பமான ரகசியத்தை சொல்கிறார். மகனே, மனமும் பிராணனும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றவை. ஒன்றை நீ பிடித்தால் இன்னொன்று தானாக வழிக்கு வரும். இதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மரத்தில் ஒரு குரங்கு அமர்ந்து குதித்து கொண்டிருக்கிறது. அந்த குரங்கை நீங்கள் பிடிக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் அது பிடிபடவில்லை. இப்போது அந்த குரங்கின் காலில் ஒரு நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கயிற்றின் மறுமுனை உங்கள் கையில் இருக்கிறது. இப்போது நீங்கள் குரங்கை பிடிக்க தேவையில்லை. கயிற்றை மெதுவாக இழுத்தாலே போதும், குரங்கு கீழே வந்துவிடும். ஞானி சொல்கிறார், இதில் குரங்குதான் உன்னுடைய மனம், அந்த கயிறு தான் உன்னுடைய பிராணன், அதாவது மூச்சு. மனதை நேரடியாக பிடிக்கப் போனால் அது இன்னும் வேகமாக ஓடும். ஆனால் உன் சுவாசத்தை நீ கவனித்து கொண்டே இருந்தால், உன் சுவாசத்தை நீ சீரமைத்தால் உன் மனம் தானாகவே அமைதியடைந்துவிடும். இதை நாம் நம் அன்றாட வாழ்க்கையிலேயே கவனிக்கலாம். நமக்கு கோபம் வரும்போது கவனித்து பாருங்கள், மூச்சு மிக வேகமாக வரும். நாம் ஆழ்ந்த கவலையில் இருக்கும்போது மூச்சு கனமாக இருக்கும். நாம் அமைதியாக ஒரு வேலையில் லயித்திருக்கும்போது மூச்சு மிக மென்மையாக ஓடும். ஞானி சொல்கிறார், பிராமணனே, நீ ஞானம் பெற விரும்பினால் முதலில் உன் சுவாசத்தை வசப்படுத்து. மூச்சை உள்வாங்கும் போதும் வெளிவிடும் போதும் விழிப்புணர்வோடு இரு. அப்போது பிராணன் அடங்கும். பிராணன் அடங்கினால் மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கிய இடத்தில் அந்த இரண்டாவது பறவையான ஆத்மாவின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ பதட்டமடைந்த போது உன் சுவாசம் சீராக இல்லை, உன் மனம் அலைபாய்ந்தது. நீ யோகத்தை, மூச்சையும் மனதையும் இணைக்கும் கலையை கடைபிடித்திருந்தால் அந்த பதட்டம் உன்னை அணுகி இருக்காது. நிலையான புத்தி உள்ளவனுக்கு மட்டுமே ஞானம் கிடைக்கும். நமது வாழ்க்கையில் எப்போதெல்லாம் மனம் அலைபாய்கிறதோ, எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ, அப்போது மற்ற வேலைகளை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருகிறது என்று 5 முறை கவனித்தால் மனம் அமைதி பெற்று புத்தி தெளிவாக வேலை செய்ய தொடங்கும். பிராமணன் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறார். சுவாமி, மனதை அடக்கிவிட்டேன். அலைகளற்ற குளம்போல் என் உள்ளம் மாறிவிட்டது. இப்போது நான் எதை அனுபவிப்பேன்? அந்த ஞானம் தரும் சுகம் எப்படி இருக்கும்? அதற்கு அந்த ஞானி சொல்கிறார், மகனே, அந்த சுகத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை அனுபவித்தவருக்கு மட்டுமே தெரியும். ஒரு ஊமை மனிதன் தேனை சுவைத்தால்
அதன் சுவையை அவனால் விவரிக்க முடியுமா? அவன் அனுபவிப்பான், ஆனால் சொல்ல முடியாது. அதுபோல்தான் ஆத்ம சுகமும். இருப்பினும் அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள அவர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். ஒரு நதி இருக்கிறது. அது காடு, மேடு, மலை என எத்தனையோ இடங்களில் அலைந்து திரிந்து ஓடுகிறது. அந்த நதிக்கு எப்போது ஓய்வு கிடைக்கும்? எப்போது அதற்கு முழுமையான சுகம் கிடைக்கும்? அது ஓடி சென்று கடலில் கலக்கும்போதுதான். நதி கடலில் கலந்த பிறகு நான் கங்கை, நான் யமுனை என்கிற அதன் தனிப்பட்ட பெயர் மறைந்து விடுகிறது. அது கடலாகவே மாறிவிடுகிறது. அதுபோல்தான் உன்னுடைய மனம் அந்த பரமாத்மாவோடு ஒன்றும்போது நான் இன்னார், எனக்கு இந்த துக்கம் இருக்கிறது என்கிற உன்னுடைய சிறிய அடையாளம் மறைந்து நீ அந்த பிரபஞ்ச பேரானந்தமாகவே மாறிவிடுகிறாய். சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். உலகில் நீ அனுபவிக்கும் சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. ஒரு இனிப்பை சாப்பிடுகிறாய், அந்த சுவை சிறிது நேரத்தில் மறைந்து விடுகிறது. ஒரு புகழை அடைகிறாய், அது சில நாட்களில் மறந்து போகிறது. ஆனால் ஆத்ம சுகம் என்பது வற்றாத ஊற்று. அது உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்பினால் அங்கே நீ ஆனந்தமாக இருப்பாய். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் வெற்றியை தேடினாய். வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி கிடைத்தால் துக்கம் என்று நினைத்தாய். ஆனால் இந்த இரண்டையும் கடந்த ஒரு சுகம் இருக்கிறது. அதைத்தான் சாஸ்திரங்கள் ஸ்திதப்பிரஜ்ஞன், நிலையான புத்தி உடையவன் என்று சொல்கிறது. அந்த நிலையில் இருப்பவனுக்கு உலகத்து இன்பங்களோ துன்பங்களோ ஒரு பொருட்டல்ல. நமது வாழ்க்கையில் நாம் எதையாவது அடைந்தால்தான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம். புதிய கார் வாங்கினால் மகிழ்ச்சி, பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம். ஆனால் ஞானி சொல்கிறார், மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவதல்ல, அது உனது இயல்பு. மேகங்கள் விலகினால் சூரியன் தெரிவதைப் போல உன் ஆசைகள் விலகினால் உனக்குள் இருக்கும் ஆனந்தம் தானாக தெரியும். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை கேட்கிறார். சுவாமி, ஒருவன் அந்த பேரானந்த நிலையை அடைந்த பிறகு அவன் மீண்டும் இந்த உலக கடமைகளை செய்யும்போது அவனுக்கு பாவ புண்ணியங்கள் சேருமா? அவன் மீண்டும் பிறவி சுழற்சியில் சிக்குவானா? அதற்கு ஞானி ஒரு ஆச்சரியமான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, வறுத்த விதை ஒருபோதும் முளைக்காது. அதுபோல ஞானத்தியால் எரிக்கப்பட்ட கர்ம வினைகள் மீண்டும் பிறவியை தராது. ஞானி சொல்கிறார், ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது செடியாக வளரும். ஆனால் அதே விதையை நெருப்பில் போட்டு வறுத்துவிட்டு மீண்டும் மண்ணில் போட்டால் அது செடியாகாது. அதுபோல ஒரு சாதாரண மனிதன் நான் செய்கிறேன் என்கின்ற அகந்தையுடன் ஒரு செயலை செய்யும்போது அது ஒரு விதையைப் போல அது அவனது வருங்கால பிறவிகளுக்கு வித்திடுகிறது. ஆனால் ஒரு ஞானி எல்லாம் இறைவன் செயல், நான் ஒரு சாட்சி மட்டுமே என்கிற ஞானத்தையோடு அதே செயலை செய்யும்போது அந்த செயல் வறுத்த விதையாகிவிடுகிறது. அது அவனை பந்தப்படுத்துவதில்லை. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தினமும் லட்சக்கணக்கான ரூபாயை கையாள்கிறார். ஆனால் இந்த பணம் எல்லாம் என்னுடையது என்று அவர் நினைப்பாரா? கண்டிப்பாக மாட்டார். நான் ஒரு ஊழியன், இந்த பணம் வங்கிக்கு சொந்தமானது என்று அவருக்கு தெரியும். அதனால் அந்த பணம் கூடினாலும் குறைந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார். ஞானி என்பவன் இந்த உலகத்தில் ஒரு வங்கி ஊழியனைப் போல்தான். அவன் குடும்பத்தை பராமரிப்பான், வேலை செய்வான். ஆனால் மனதிற்குள் இது எதுவும் எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு கருவி என்கின்ற தெளிவோடு இருப்பான். இந்த தெளிவே அவனை வினைகளிலிருந்து விடுவிக்கிறது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர் செய்வது உனது கடமை. ஆனால் அந்த போரில் நான் இவர்களை கொல்கிறேன் என்று நீ நினைத்தால் அது உனக்கு பாவத்தை தரும். அதுவே நான் தர்மத்தை நிலைநாட்டப் போகும் இறைவனின் கை கருவி என்று நினைத்து செய்தால் எந்த வினையும் உன்னை தொடாது. நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் பல செயல்கள் நமக்கு ஏன் பாரமாக இருக்கின்றன? நான் தான் இதை செய்தேன், எனக்குத்தான் பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நமது எதிர்பார்ப்புகள் தான் இதற்கு காரணம். அந்த நான் என்பதை நீக்கிவிட்டு கடமையை செய்தால்
அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். இப்போது பிராமணன் ஒரு மிக அழகான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இதுவரை நீங்கள் சொன்னது எல்லாம் ஞானம் பற்றியதாக இருக்கிறதே, அப்படியானால் அன்புக்கும் பக்திக்கும் இங்கே இடமில்லையா? இறைவனை பிரியத்தோடு நேசிப்பது தவறா? அதற்கு அந்த ஞானி சொல்கிறார், மகனே, பக்தியும் ஞானமும் வேறல்ல. அறிவின் உச்சம்தான் அன்பு, அன்பின் முதிர்ச்சிதான் ஞானம். இதை அவர் ஒரு இனிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள். அதில் எரியும் அந்த நெருப்புதான் ஞானம். அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படும் ஒளிதான் பக்தி. நெருப்பு இல்லாமல் ஒளி இருக்க முடியாது. ஒளி இல்லாமல் நெருப்புக்கு மதிப்பில்லை. அதுபோல் இறைவனை பற்றி தெரியாமல் அவரை நேசிக்க முடியாது. அவனை உண்மையாக தெரிந்து கொண்டால் அவனை நேசிக்காமல் இருக்க முடியாது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவனுக்கு தன் தாயின் மேல் அளவற்ற அன்பு இருக்கிறது. இது பக்தி. அந்த தாய் யார்? அவர் தனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்? அவர் எதை விரும்புகிறார் என்று அந்த மகன் தெரிந்து கொள்கிறான். இது ஞானம். இந்த அறிவு வளர வளர அந்த அன்பு இன்னும் ஆழமாகிறது. அதுபோல்தான் இறைவன் எனக்குள்ளேயே இருக்கிறார், அவரே இந்த உலகமாகவும் இருக்கிறார் என்கிற அறிவு வரும்போது எல்லா உயிர்களிடமும் நமக்கு அன்பு பிறக்கிறது. அதுவே மிக உயர்ந்த பக்தி. ஞானி சொல்கிறார், பிராமணனே, ஆரம்பத்தில் நீ இறைவனை வேறாகவும் உன்னை வேறாகவும் நினைத்து வணங்குகிறாய். இது ஆரம்பகால பக்தி. ஆனால் ஞானம் முதிர்ந்த பிறகு நானும் அவனும் ஒன்றுதான் என்று உணர்வாய். அப்போது உன் பக்தியே ஞானமாக மாறிவிடும். அங்கே பிரிவே இருக்காது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த அன்பு கிருஷ்ணன் என்கின்ற உருவத்தின் மீது மட்டுமே இருந்தது. அதனால்தான் நான் பிரிந்து செல்வேன் என்று தெரிந்ததும் நீ வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன் என்கிற ஞானம் உனக்கு வந்துவிட்டால் அந்த பிரிவு உன்னை பாதிக்காது. அப்போது உன் பக்தி முழுமையடையும். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் சடங்குகளையே பக்தி என்று நினைக்கிறோம். யாருடைய இதயத்தில் கருணை இருக்கிறதோ, யாரிடம் அகந்தை இல்லையோ, அவனே உண்மையான பக்தன். அவனுக்கே ஞானம் கைகூடும். அந்த பிராமணன் ஒரு தத்துவ ரீதியான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, உலகம் ஒரு மாயை என்கிறார்கள். அப்படியானால் என் முன்னால் இருக்கும் இந்த மரங்களும் மனிதர்களும் எனக்கு ஏற்படும் வலிகளும் எல்லாமே பொய்யா? எதுவுமே உண்மை இல்லையா? அதற்கு இந்த ஞானி அத்வைத வேதாந்தத்தின் மிக முக்கியமான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, இருட்டிய வேளையில் தரையில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து நீ பாம்பு என்று பயந்து அலறுகிறாய். அங்கே பாம்பு உண்மையில் இல்லை, ஆனால் உன் பயம் உண்மையாக இருக்கிறது. எப்போது ஒருவன் விளக்கை எடுத்து வந்து காட்டுகிறானோ அப்போது பாம்பு மறைந்து கயிறு மட்டும் தெரிகிறது. இதுதான் மாயை. மாயை உன்னை பயமுறுத்துகிறது, இல்லாததை இருப்பது போல் காட்டுகிறது. கயிறு என்பது பரம்பொருள். அது எப்போதும் மாறாமல் அங்கேயே இருக்கிறது. பாம்பு என்பது இந்த உலகம். கயிறு என்கிற உண்மை தெரியாத போது அங்கே உலகம் என்கிற பாம்பு மட்டுமே தெரிகிறது. இருட்டு என்பது அறியாமை. இதுதான் உண்மையை மறைத்து பொய்யை உண்மை போல காட்டுகிறது. விளக்கு என்பது ஞானம். குரு ஞான விளக்கை ஏற்றும்போது உலகம் என்கிற மாயை மறைந்து எல்லாம் இறைவனாக தெரிகிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்க்கலாம். நாம் படத்திரையில் ஒரு காட்சியை பார்க்கிறோம். திரையில் நெருப்பு எரிகிறது, தண்ணீர் ஓடுகிறது, மனிதர்கள் அழுகிறார்கள். நாம் அதை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அங்கே நெருப்பும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இருப்பது வெறும் வெள்ளை திரை மட்டும்தான். அந்த திரை இல்லாவிட்டால் படம் ஓடாது. படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் நிலையாக இருக்கும் திரையை மறந்து விடுகிறோம். படம் முடிந்த பிறகு திரை மட்டும்தான் மிஞ்சும். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் உறவினர்களை பார்த்தாய், மரணத்தை பார்த்தாய். அது உன் முன்னால் ஓடிய சித்திரங்கள் மட்டுமே. ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த அழிவற்ற ஆத்மா என்கின்ற நிலையான பொருளை நீ பார்க்க தவறிவிட்டாய். நமது வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை உண்மை என்று நம்பி வருத்தப்படுகிறோம்.
ஒரு அவமானம் அல்லது ஒரு இழப்பு ஏற்படும்போது அது அந்த சமயத்தில் பெரிய பாம்பாக தெரியும். ஆனால் காலப்போக்கில் ஞானம் வரும்போது அது ஒரு கயிறு தான், என் மனப்பிரமைதான் அனைத்துக்கும் காரணம் என்பது புரியும். இப்போது அந்த பிராமணன் ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, எல்லாம் ஒன்றுதான் என்றால் ஏன் இந்த உலகத்தில் இத்தனை ஜாதிகள், இத்தனை மதங்கள், ஏழை பணக்காரன் என்கின்ற பிரிவினைகள்? பார்ப்பதற்கு எல்லாம் வேறாக தெரிகிறதே. அதற்கு ஞானி ஒரு பொற்கொல்லரின் கடைக்கு தம்மை அழைத்து செல்கிறார். ஞானி சொல்கிறார், மகனே, ஒரு பொற்கொல்லரின் கடையை பார். அங்கே வளையல் இருக்கிறது, சங்கிலி இருக்கிறது, மோதிரம் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகிறது, ஒவ்வொன்றும் ஒரு உருவத்தில் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தையும் உருக்கி பார்த்தால் அங்கே மிஞ்சுவது தங்கம் மட்டும்தான். இந்த உருவம் மற்றும் பெயர், அதாவது வளையல், மோதிரம் என்பவை நாம ரூபங்கள். அவை தற்காலிகமானவை. வளையலை உடைத்து மோதிரமாக மாற்றலாம். தங்கம் என்பது அடிப்படை பொருள், அது மாறாத உண்மை. அது வளையலாக இருக்கும்போது தங்கம்தான், மோதிரமாக இருக்கும்போதும் தங்கம்தான். பிராமணனே, அதுபோல்தான் இந்த உலகமும். மனிதன், செடி, மிருகம், கொடி என 1000 உருவங்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனைக்குள்ளும் இருக்கும் அந்த உயிர் சக்தி அல்லது ஆத்மா ஒன்றுதான். நாம் உருவத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம், உள்ளே இருக்கும் இறைவனை பார்க்க தவறுகிறோம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். மின்சாரம் ஒன்றுதான், ஆனால் அது மின்விசிறியில் காற்றாக வருகிறது, பல்பு வழியே ஒளியாக வருகிறது, அடுப்பில் வெப்பமாக வருகிறது. கருவிக்கு ஏற்ப அதன் வெளிப்பாடு மாறுகிறதே தவிர மின்சாரம் மாறுவதில்லை. அதுபோல ஒருவனுடைய உடல் அல்லது குணம் வேறாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் இருக்கும் அந்த ஆத்ம மின்னோட்டம் ஒன்றுதான். அர்ஜுனா, நீ ஒருவரை உன்னுடைய எதிரியாக பார்த்தாய், ஒருவரை உன்னுடைய குருவாக பார்த்தாய். நீ உருவத்தை பார்த்ததால் உனக்கு பேதமை வந்தது. ஆனால் அந்த உருவத்திற்குள் இருக்கும் அந்த ஒரே பரமாத்மாவை பார்த்திருந்தால் உனக்கு யாரை கண்டும் வெறுப்பு வந்திருக்காது, பயமும் வந்திருக்காது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் மற்றவர்களை விமர்சிக்கிறோம் அல்லது ஒதுக்குகிறோம். அதற்கு தடையாக இருப்பது இந்த நாம ரூபங்கள்தான். அவருக்குள்ளும் இருப்பது எதுவோ அதுதான் எனக்குள்ளும் இருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்துவிட்டால் அங்கே பிரிவினைக்கு இடமே இருக்காது. கருணை தானாக பிறக்கும். பிராமணர் தொடர்ந்து கேட்கிறார், சுவாமி, எல்லாம் ஒன்றாக தெரிந்தாலும் என் மனம் அடிக்கடி சிதறுகிறதே, அதை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்று கேட்கிறார். ஞானி சொல்கிறார், மகனே, தியானம் என்பது ஒரு வில்லை வளைத்து அம்பு எய்துவதை போன்றது. உன்னுடைய மனம்தான் அம்பு, உன்னுடைய லட்சியம்தான் அந்த இலக்கு. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அதை அடுப்பில் ஏற்றுகிறீர்கள். தண்ணீர் கொதிக்கத் தொடங்குகிறது. அப்போது அந்த தண்ணீர் தழும்பிக் கொண்டே இருக்கும். அதில் உங்கள் முகத்தை பார்த்தால் சரியாக தெரியாது. எப்போது அந்த தண்ணீர் அமைதியாகும்? நெருப்பை அணைத்துவிட்டு பாத்திரத்தை அசையாமல் வைத்தால் சிறிது நேரத்தில் தண்ணீர் கண்ணாடி போல மாறும். உன் மனமும் அந்த பாத்திரத்து தண்ணீர் போன்றதுதான். ஆசைகள் என்னும் நெருப்பு அதை எப்போதும் கொதிக்க வைத்து கொண்டே இருக்கிறது. தியானம் என்பது அந்த நெருப்பை அணைத்துவிட்டு மனதை அசையாமல் நிறுத்தும் கலை. எப்போது மனம் அசையாமல் ஒரு புள்ளியில் நிற்கிறதோ அப்போது உனக்குள் இருக்கும் ஆத்மா அங்கே பிரதிபலிக்கும். இதை ஒரு வாழ்வியல் உதாரணமாக பார்த்தால், ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ், அதாவது உருப்பெருக்கியை எடுத்து வெயிலில் வைக்கிறீர்கள். அந்த ஒளியை ஒரு காகிதத்தின் மேல் ஒரே புள்ளியில் குவித்து வைத்தால் அந்த காகிதம் எரிய தொடங்கும். அந்த ஒளி சிதறி இருந்தால் எரியாது. அதுபோல நம்முடைய எண்ணங்கள் நாள் முழுவதும் சிதறி கிடக்கின்றன. தியானத்தின் மூலம் அந்த எண்ணங்களை ஒரு புள்ளியில் குவிக்கும்போது நமக்குள்ளே ஒரு மகாசக்தி பிறக்கிறது. அந்த சக்தி தான் அறியாமையை எரிக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ குழப்பமடைந்த போது உன் எண்ணங்கள் 1000 திசைகளில் சிதறின. உனக்கு தேவைப்பட்டது அந்த தியான நிலைதான். மனதை ஒருமுகப்படுத்தியவன் எதையும் சாதிக்க முடியும்.
நமது வாழ்க்கையில் நாம் பல வேலைகளை செய்கிறோம், ஆனால் எதிலும் முழுமையாக இருப்பதில்லை. சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கிறோம், வேலை செய்யும்போது வீட்டை பற்றி யோசிக்கிறோம். செய்யும் வேலையில் முழுமையாக இருப்பதுதான் தியானத்தின் முதல் படி. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, தியானத்தில் அமர்ந்தால் ஏதேதோ காட்சிகள் வருகிறதே, எதை நான் உண்மையான அடையாளம் என்று கொள்வது? அதற்கு ஞானி சொல்லப்போகும் அந்த ஒளி மற்றும் ஒளி பற்றிய ரகசியம் ஒரு யோகியின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதை அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம்.